إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله أرسله تبارك وتعالى بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته وأهل بيته أجمعين وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய இணையற்ற அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவுக்கு எல்லையற்ற புகழும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபோ தாபீன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள் கியாம நாள் வரையிலே வரக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீது உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டுவிட வேண்டும் என்று நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை முற்றுமுழுதாக விட்டுவிடும்படியும் முதலில் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் என்னும் நல்ல உபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களுக்கு பரிசுத்தமான மார்க்கத்தை தந்திருக்கிறான். ஒரு புனிதமான மார்க்கம், சங்கையான மார்க்கம். இந்த மார்க்கத்திலே எந்த குறைபாடும் கிடையாது. யாருக்கு இந்த மார்க்கம் கிடைத்ததோ அவர்கள் வெற்றியாளர்கள். யாருக்கு இந்த சங்கையான மார்க்கம் இஸ்லாம் கிடைக்கவில்லையோ அவர்கள் உலகத்திலேயும் ஆகிரத்திலேயும் தோல்வி காணுவார்கள். وَمَن يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. யாரு இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளை தன்னுடைய மார்க்கமாக ஆக்கிக் கொள்வாரோ அல்லாஹ் அவரை கபூல் செய்ய மாட்டான். அவருடைய எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ்விடத்திலே கபூல் ஆக்கப்பட மாட்டார். وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. கியாமத்துடைய நாளையிலே மிகப்பெரிய நஷ்டவாளியாக இருப்பான் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே ஒரு மனிதன் எடுத்து நடப்பதற்கு, தன்னுடைய வாழ்க்கையை திருத்துவதற்கு, அல்லாஹ்வோடு நெருங்குவதற்கு, உலகத்தினுடைய வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தி ஆகிரத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் அடைவதற்குண்டான ஒரே ஒரு வழி இந்த இஸ்லாம் மார்க்கம் தான். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாம் மாத்திரம். ஏனையவைகள் மார்க்கம் அல்ல. ஏனையவைகள் மதங்கள், மனிதனால் உருவாக்கப்பட்டவை அல்லது மனிதனை கடவுளாக மாற்றி அது ஒரு மதம். அது மார்க்கம் அல்ல, மதமாக இன்றைக்கு வணங்கப்படக்கூடியவைகள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் தான் இந்த இஸ்லாத்தை உருவாக்கினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்திலே அல்லாஹ் வாழ வைத்து அவர்களை மிக சந்தோஷமாக வாழும் பொழுது அங்கே அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை வந்தது, நீங்க இந்த மரத்துக்கிட்ட நெருங்கக்கூடாது. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. சொர்க்கத்தில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு ஏவல், ஒரே ஒரு விலக்கல், அது மாத்திரம்தான். வட்டி, சூது, வேற எந்த விஷயங்களும் அங்க பேசப்படல. நீங்க இந்த மரத்துக்கிட்ட போக கூடாது. ஒரு மரத்தை காட்டி அல்லாஹ் சொல்றான், இந்த மரத்துக்கிட்ட போவான மத்த வேண்டிய ஒன்று நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்ற நேரம் அது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு பாக்கியம். இந்த மரத்துக்கிட்ட மட்டும் போக கூடாது, மற்றதெல்லாம் செஞ்சு கொள்ளலாம். ஆனா ஷைத்தான் வந்து சொன்னான், இந்த மரத்துக்கிட்ட ஏன் தெரியுமா அல்லாஹ் போவான்னு சொன்னான், உங்களுக்கு ரெண்டு பாக்கியம் கிடைக்கும்.
அந்த ரெண்டு பாக்கியம் கிடைக்க கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த மரத்துக்கிட்ட அல்லாஹ் போவான்னு சொன்னான். நீங்க அப்படி இந்த மரத்துக்கிட்ட போனீங்கடா, இல்லா அன் தகூனா மலகைனி அவ் தகூனா மினல் காலிதி, ஒன்றே நீங்க ரெண்டு பேரும் மலக்காவிடுவீங்க, ரெண்டாவது இந்த சொர்க்கத்துல நிரந்தரமா இருப்பீங்க. இது ரெண்டும் அல்லாஹ்க்கு புரியமில்லை. ஆனால் அல்லாஹ் இந்த மரத்துக்கிட்ட உங்களை போவான் என்று சொல்லியிருக்கிறான் என்று அங்க ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டது. இவங்க பார்த்தாங்க, மலக்காவது எவ்வளவு நல்ல, இந்த சொர்க்கத்துல நாங்க தொடர்ந்து ஈக்கணும் என்ற ஆசையில முன்னால் அவர்களுக்கு வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லை. முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய எலும்பிலிருந்து படைக்கப்பட்ட ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், அவங்களுக்கு முன்னால பார்த்து விளங்குறதுக்கு, கேட்கறதுக்கு, புத்தி சொல்றதுக்கு அங்க யாரும் கிடையாது. அதனால இவங்க அந்த மரத்துக்கிட்ட போய் அந்த அந்த சொர்க்கத்தினுடைய அந்த பாக்கியத்தை அங்கே இழந்து அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து உலகத்துக்கு அனுப்பிட்டான் தற்காலிகமாக. இப்ப சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் சொல்றான், இஹ்பிது மின்ஹா ஜமியா, எல்லாரும் இங்க இருந்து போங்க, நீங்க சொர்க்கத்திலிருந்து, இந்த சொர்க்கத்திலிருந்து போங்க நீங்க. வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர்ருன் வ மதாஉன் இலா ஹீன், பூமியில துனியால உங்களுக்கு தங்கறதுக்கு இடமும் மீக்குது, நாங்க ஒரு காலமும் தாரோம். ஒரு காலம் அங்க இருந்துட்டு அந்த இடத்துல நீங்க இருந்துட்டு திரும்ப இங்க வரணும். அப்ப அல்லாஹ் அங்க இருந்து உலகத்துக்கு அனுப்பிட்டான். அப்ப இஹ்பிது மின்ஹா ஜமியா, இங்க இருந்து எல்லாம் போங்க என்று சொர்க்கத்திலிருந்து அனுப்பியாச்சு. அனுப்புற நேரம் அல்லாஹ் சொன்னான், ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், நீங்க போறதோட எங்கட மார்க்கம், இந்த நேர்வழி, இந்த ஹிதாயத்து, இந்த இஸ்லாம் உங்களோட வரும். இது உங்களை நாங்க சும்மா அனுப்புறல, மார்க்கத்தை தந்துதான் அனுப்புறேன். நீங்க பூமிக்கு போறது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அல்ல, பூமிக்கு போறது நீங்க முயற்சி செஞ்சு இதே சொர்க்கத்துக்கு நீங்க வரணும். இதுக்காக அல்லாஹ் தஆலா சொன்னான், ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், எங்கட நேர்வழி இந்த மார்க்கம், இந்த இஸ்லாம் உங்களோட வரும். ஃபமன் தபிய ஹுதாய, யார் எங்களுடைய இந்த மார்க்கத்தை, இந்த ஹிதாயத்தை எடுத்து நடப்பார்களோ, அதை பின்பற்றுவார்களோ, வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, கவலையும் கிடையாது. அப்ப இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வரக்கோலே அல்லாஹ் அனுப்பிட்டான். இதுதான் மார்க்கம். இந்த இஸ்லாம் யாருக்கு கிடைத்ததோ அவர் பாக்கியசாலி. அது உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அஸனல்லாஹு பில் இஸ்லாம், நாங்க ஒரு மோசமா மதுபானம் மருந்தி கொண்டு, செத்த பிராணிகளை சாப்பிட்டு கொண்டு, அடிச்சு கொண்டு, சண்டை பிரச்சனை, அல்லாஹ்க்கு மாத்தமாக கல்ல மண்ண இதெல்லாம் வணங்கி கொண்டிருந்த கூட்டம் நாங்க. மனுஷத்தன்மையே இல்லாம வாழ்ந்தோம். அஸனல்லாஹு பில் இஸ்லாம், அல்லாஹ் இந்த இஸ்லாத்தின் மூலமா எங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினார். இஸ்லாத்தின் மூலமாக அன்று ஜாஹிலியத்தில் இருந்த மக்கள், முழு உலகமும் ஆட்சிக்கு ஆசை பிடிச்ச எத்தனையோ நாடுகள் இவர்களை தன்னுடைய ஆட்சிக்குள் எடுக்க விரும்பல. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில் இருந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றது போல, அஸனல்லாஹு பில் இஸ்லாம், அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை எங்களுக்கு அனுப்பி இஸ்லாத்தின் மூலமாக அல்லாஹ் கண்ணியப்படுத்தினார். சாதாரண கண்ணியம் இல்ல, உலகத்திலேயும் கண்ணியம், ஆகிரத்திலேயும் கண்ணியம், அன்றும் கண்ணியம், இன்றும் கண்ணியம். மிம்பர்ல நாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோம், அலி ரலியல்லாஹு அன்ஹு, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி 1400 வருஷமாவி இன்னைக்கு நாங்க அவங்களை ஞாபகப்படுத்துறோம். பின்பற்றதுக்கு ரொம்ப தகுதியான மக்கள் ஆயிட்டாங்க. அது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, மன் கான முஸ்தன்னன் ஃபல்யஸ்தன்ன பிமன் கதுமாத், நீங்க உலகத்துல உங்களோட வாழ்க்கையில ஒரு பின்பற்றத்துக்கு ஒரு வாழ்க்கையினுடைய முறைய, ஒரு ஸ்டைல நீங்க எடுக்கணுமா இருந்தா நீங்க யார தெரியுமா பின்பற்றணும்? மௌத்தா போனவங்களை பின்பற்றணும். மௌத்தானவங்களை. ஏன் அவங்களே சொல்றாங்க, ஃபஇன்னல் ஹய்ய லா துமனு அலைஹில் ஃபித்னா, ஹயாத்தோட இருக்கிறவங்களை நீங்க பின்பற்ற போவான, அவருக்கு ஃபித்னா வராதுன்னு இல்ல, அவர் ஃபித்னால மாட்ட மாட்டாருன்னு இல்ல. இன்றைக்கு அவுலியா வைப்பார், நாளைக்கு வேற மாதிரி மாறிடுவார். நேத்து பெரிய இபாதத்தாளி ஆயிப்பா, இன்னைக்கு பெரிய கல்லன் ஆயிடுவான். இன்றைக்கு அப்படின்வான், நாளைக்கு வேற மாதிரி ஆயிடுவான். இன்றைக்கு கொண்டு சொல்லுவான், நாளைக்கு கொண்டு சொல்லுவான். ஹயாத்தோடு இருக்கிறவங்க யாரை நீங்க பின்பற்ற பைத்து அவன் போற போக்குல நீங்க எல்லாம் மறுபக்கம் மாறி மாறி பைத்துறவான பின்பற்றணும். நீங்க மௌத்தானவங்களை,
ஹயாத்தோட இருக்கிறவங்க யாரும் நாங்களும் பின்பற்றல. புத்திமதிகள் எடுத்து நடக்கிற அவங்களோட சில நல்ல விஷயங்கள் எடுப்போமே தவிர இவர் தான் எனக்கு அப்படின்னு ஒருத்தரை பின்பற்றி ஹயாத்தோட அவர் செய்யற அட்டகாசம் எல்லாம் நாங்க செய்ய போய்த்திடக்கூடாது. இப்ப அப்படி செஞ்ச இன்னைக்கு எத்தனையோ எங்கட இஸ்லாத்துல எத்தனையோ குழுக்களாக பிரிஞ்சு ஒவ்வொருத்தர் தனி மனிதனை பின்பற்ற போய் நிறைய ஃபித்னாக்கள்ல மாட்டிக்கொண்டான். நிறைய பிரச்சனைகள், நிறைய குழுக்கள், நிறைய இயக்கங்கள், நிறைய அமைப்புகள் ஹயாத்தோட இருக்கிறவனை பின்பற்ற போய் சஹாபி சொல்றாங்க, நீங்க மௌத்தானவங்களை பின்பற்றுங்கோ. இப்ப அங்கேயும் பிரச்சனை. யார் மௌத்தானவங்களும் எவ்வளவு பிரச்சனைக்குரியாக இருக்கிறாங்க. யார தெரியுமா நீங்க பின்பற்றணும்? மௌத்தானவங்க யார் தெரியுமா? அவர்களே சொல்றார்கள், உலாயிக அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோழர்களான சஹாபாக்கள். அவங்கள பின்பற்றுங்க. நீங்க பின்பற்ற ரொம்ப தகுதியானவங்க. ஆரம்பத்தில் முழு உலகமும் ஒதுக்கப்பட்ட சமூகம் அல்லாஹ் பின்னால பின்பற்றதுக்கு தகுதியாக அல்லாஹ் மாத்தினான். கானு கைர ஹாதிஹில் உம்மா. என்ன தெரியுமா காரணம் நீங்க அவங்களை பின்பற்றதுக்கு? அவர்கள் இந்த உலகத்திலே, இந்த உம்மத்திலே மிக சிறந்த மக்கள். ரசூல்மார்கள், நபிமார்கள். உலகத்தில் ஆக நல்லவர்கள் ரசூல்மார்கள், நபிமார்கள். இந்த ரசூல்மார்கள் நபிமார்களுக்கு அடுத்தபடியாக இந்த பூமிக்கு மேல வாழ்ந்த கூட்டத்தில் மிக நல்லவர்கள் சஹாபாக்கள். அதுக்கு முன்னால் அப்படி ஒரு கூட்டம் வரவும் இல்லை, இதுக்கு பின்னால வரவும் மாட்டான். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். பொருந்தப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் உலகத்தில். அல்லாஹ் நல்லடியார்களே, அப்ப இவர்கள் இந்த உம்மத்திலே மிக சிறந்தவர்கள். அதுக்கு என்ன காரணம்? சிறந்தவர்ன்றதுக்கு என்ன நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்கள்ட்ட. இந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, 3 முக்கியமான காரணங்களை சொல்லி காட்டினார்கள். அவர்கள் சிறந்தவர்கள், பின்பற்ற தகுதியான ஒன்று சொல்றதுக்கு காரணம் என்னண்டா, அபர்ரஹா குலூபன், நல்ல உள்ளம் உள்ளவங்க, பரிசுத்தமான உள்ளம், யார பத்தியும் கெட்டெண்ணம் இல்ல, யார பத்தியும் துருவி ஆராயறது இல்ல. வாய திறந்தா இன்னொத்தண்ட பலாய், இன்னொத்தண்ட பிரச்சனை, இன்னொத்தனை பத்தான் பேசுறது. சிலருக்கு மத்தவனை திருத்துற நோக்கமே தவிர தண்ட வாழ்க்கையில் அவர் பாதாளத்துக்கு போறாரு, இவர வாழ்க்கையில் ஒன்றும் இல்ல, மத்தவனை திருத்த பார்க்க. இவர வேலையே மத்தவர ஊத்த, மத்தவர பிரச்சனை, மத்தவண்ட சிக்கல். அல்லாஹ் நல்லடியார்களை யாரும் கோவிக்க வேணாம். நாங்க ஊத்த டிராக்டர் இல்ல, முன்சிபல் டிராக்டர் இல்ல ஊத்த அல்றதுக்கு. இன்னொத்தண்ட ஊத்தையை தூக்கி போட்டுக் கொள்றதுக்கு, எங்கட மனசை ஊத்தையாக்குறதுக்கு அதுக்கு நாங்க வரல. கியாமத்துல அல்லாஹ் கேட்கவும் மாட்டான். எங்களை பத்தி தான் முதலாவது நாங்க பதில் சொல்லணும். நீ எப்படி உண்ட வாழ்க்கையை கழிச்சாய்? அவன் அப்படி, இவன் இப்படி, பள்ளி ஹசரத் அப்படி, மோதினார் அப்படி, இந்த அமித்ஷா அப்படி, அவர் அப்படி, இந்த ஆஜியார் அப்படி, அவன் கல்லான், இவன் சரியில்லை. இதுக்கு நாங்க அனுப்பப்படல. நாங்க நல்லவர்களா வாழ்ந்துட்டு போகத்தான் உலகத்துக்கு வந்திருக்கிறோம். நல்ல உள்ளம் சஹாபாக்கள், யார பத்தியும் கெட்டவர்கள். அதற்கு அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஹாபாக்கள் ரொம்ப அழகானவர்கள், மிகப்பெரிய வீரர். இவருடைய மௌத்துடைய நேரம் முகத்துல பெரிய ஒரு வெளிச்சம் உண்டானது. சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, ரொம்ப சிரிச்சு கொண்டு முகத்துல நல்ல வெளிச்சமா இருக்குது. சொன்னாங்க, என்ற ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு, 2 விஷயம் எடுத்து நடங்கோ. மௌத்துடைய நேரம் முகத்துல ஒரு வெளிச்சம், சிரிச்சு கொண்டு நீங்க மௌத்தா போய். ஒன்று, தேவையில்லாத விஷயத்துல தலை போடவான. உங்களுக்கு எது தேவையில்லையோ அதுல நீங்க தலை போட வேணும். 2வது, யார பத்தியும் கெட்டெண்ணம் வைக்க வேணும். யார பத்தியும் கெட்டெண்ணம் வைக்க கூடாது. இன்னொருத்தரை பத்தி தவறா புரியக்கூடாது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நீ ஒத்தண்ட ஒரு தவற கண்டா 1000 நலவுகளை சொல்லி அந்த தவற மறை. அப்படி கேளும், இப்படி கேளும், நீங்க சொல்ற மாதிரி இல்ல, அவர் நல்ல மனுஷன், அப்படி ஆயிக்கும், இப்படி ஆயிக்கும் என்று நீங்க அந்த மக்கள்கிட்ட குறைய மறைங்க. பிழைகளை நீங்க முறையா சுட்டி காட்டுங்க. பிழைகள் இருந்தா முறையா சுட்டி காட்டுங்க, குறைகள் இருந்தா நீங்க மறைங்க. அல்லாஹ் நல்லடியார்களே, யார பத்தியும் எதுவும் எங்கட வாயால வந்துடக்கூடாது. நல்லெண்ணம் உள்ளவர்களா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சஹாபாக்கள்ட்ட, நான் உங்கள்ட்ட வார நேரம் உங்களை பத்தி யாரும் என்கிட்ட ஒன்றும் சொல்லிக் கொள்ள வேணாம். ஏண்ட உள்ளம் எப்பயுமே உங்களை பத்தி நல்லெண்ணம் ஆயிக்கும். பள்ளி ட்ரஸ்டி ஒரு கொள்கையில் ஈக்கணும் என்னண்டா,
எங்கட பள்ளி ஸ்டாஃபை பத்தி தார் என்ன சொன்னாலும் நான் அதை எடுக்கிறல்ல. பெரிய தவறுண்டா கதை வேற. சின்ன சின்ன விஷயங்கள் இதை எடுத்துக்கொண்டு இவர் ஸ்டாஃபோட சண்டை பிடிச்சிருக்காரு. பள்ளியில் இருக்கிற ஹசரத்தோட, மாசினோட, பாடுபடுறவங்களோட. அது ஒவ்வொருத்தர் பள்ளிக்கு வார ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கைக்கும் ஒவ்வொரு ஜாதி இருப்பாங்க. சிலவங்க வாரதே பள்ளியில் ஹசரத் இல்லையா, மோதின் இல்லையா என்று பார்க்கத்தான் வருவார். ஆனால நிர்வாகம் ஒரு கொள்கையில் இருக்கணும். எல்லாரும் சொல்றதை எடுத்தா எனக்கு நிர்வாகம் செய்யலாது, அதுக்கு முறைக்கு. இப்படி ஒவ்வொருத்தரும் எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தர் சொல்ற குறைகளை எங்களுடைய வாழ்க்கையில எடுத்தோம்டா எங்களுக்கு வாழையிலாது. யாருடைய குறை பார்க்கறதுக்கும் இல்லை. நாங்க எங்களுடைய குறை ஏண்ட வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ பலவீனங்கள், எவ்வளோ சிக்கல்கள், ஏண்ட பேச்சு மக்களுக்கு அதாவது மனசு நோவுது, ஏண்ட நடத்த நோவுது. இதைத்தான் நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபர்ரஹா குலூபன், நல்ல உள்ளம் உள்ளவங்க சஹாபாக்கள் எங்களுடைய உள்ளங்களை சரிபடுத்தும். சந்தேகம் அப்படி ஆயிக்கும் இப்படி ஆயிக்கும். அல்லாஹ் நல்லடியார்களே, இரண்டாவது ஆமக்கா இல்மன், ஆழமான அறிவு உள்ளவங்க சஹாபாக்கள். ஆழமான அறிவு, பெரிய டிகிரி, பெரிய கேம்பஸ்ல அங்க இங்க. மஸ்ஜிது நபவி குடிசை பள்ளிவாசல், அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால அந்த வெறும் தரையில மண்ல உட்கார்ந்து கொண்டு அரை குறை ஆடைகளோட, சாப்பாடு இல்ல, பசி, கரண்ட் இல்ல, வெயில் பொல்லாத காலம், தண்ணி கூட இல்லாத காலம், ரொம்ப கஷ்டத்துல நபியுடைய மஜ்லிஸ்ல இருந்து பெரும் பெரும் அறிவாளிகளாக மாறுறாங்க. ஆமக்கஹா இல்மன், அல்லாஹ் ஆழமான அறிவுகளை கொடுத்தான். ஆழமான அறிவு, சாதாரண இல்மு அல்ல. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூணாவது அகல்லஹா தகல்லுஃபன், சிம்பிள் வாழ்க்கை. வாழ்க்கையில ஆடம்பரம் இல்லை. வாழ்க்கையில சஹாபாக்களோட வாழ்க்கையில ஆடம்பரம் இல்லை. அது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சொத்து எங்கன நாடு மாறி பல நாடுகளை சல்லி கொடுத்து வாங்கி, பல நாட்டை வாங்கி, சும்மா ரெண்டு கடையே இல்ல, பல நாடுகளை வாங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய கோடீஸ்வரராக அது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்களை ஆக்கினார். இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க திருமணம் முடிச்சிட்டு வராங்க. அரபிகள்கிட்ட 2, 3, 4 திருமணம்ன்றது அது வந்து சிம்பிள். எங்க நாட்டுல தான் பெரும் பாவம். மாப்பிள்ளை 2வது 3வது முடிச்சா வீட்டுக்குள்ள பெரிய யுத்தம், முழு குடும்பமும் சேர்ந்து அடிக்கிறான் மச்சாங்காரனுக்கு. அதெல்லாம் என்னன்னு இங்க பெரும் பாவமா பார்க்கப்படுது. அங்க அரபிகள்கிட்ட, அதுவும் சஹாபாக்கள்கிட்ட 2, 3 திருமணங்கள்ன்றது சாதாரணம். அது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா ஒரு திருமணம் செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்களோட ஆடையில் ஒரு அத்தர் பூசின ஒரு அடையாளம் விளங்கியது. கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்துர் ரஹ்மான் இன்னொரு அடையாளம் விளங்குது. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நேத்து தான் ஒரு திருமணம் செஞ்சேன். மிகப்பெரிய கோடீஸ்வரர், பல நாடுகளை வாங்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு காசு எவ்வளவு இருக்குன்னு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா பார்த்து, என்ன அப்துர் ரஹ்மான், எவ்வளவு சஹாபாக்கள் பசியில பாருங்க, வெள்ளைக்கு திண்ட, அன்னைக்கு இல்ல, இன்றைக்கு திண்ட, நாளைக்கு இல்ல. அஸ்ஹாபு சுஃபா 70, 80, 100 பேர் எவ்வளவு பசியில இருக்கிறாங்க, பசியில முழுறாங்க. இப்படி கட்டத்துல உங்களுக்கு தந்திக்கிற காசு பணம் எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால உங்களுக்கு ஒரு 4-5 ஒட்டகத்தை அறுத்துக்கு ஒரு வலிமா கொடுக்கலுமே. அவருடைய அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி அவருக்கு 4-5 ஒட்டகம், 100 ஒட்டகம், 200, 1000 ஒட்டகம் இருக்கேன். ஒரு 4-5, ஒரு 10 ஒட்டகத்தை அறுத்து முழு மதீனாக்கு சாப்பாடு போடலுமே. அப்படி சொல்லல. சொன்னாங்க அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அவுலிம் வலவ் பிஷாத், ஒரு ஆட்டறுத்தாவது ஒரு வலிமாண்டு கொடுத்தா எப்படி? ஒரு ஆட்டறுத்தாவது. அல்லாஹ் நல்லடியார்களே, ஒத்தன் கோடீஸ்வரன் என்றதுக்காக வேண்டி அவனுக்கு நாங்க அனுமதி கொடுக்கறல்ல. இஸ்லாத்துல உங்களுக்கு வேண்டிய ஒன்று செய்யலும். உங்களுக்கு கப்பல்ல கல்யாணம் எடுக்கலும், அந்த ஹோட்டல்ல கல்யாணம் எடுக்கலும், அங்க கூத்து போடலும், இங்க கூத்து போடலும். அந்த அவன் இருக்கிற சல்லியை பார்த்து அவனுக்கு ஃபத்வா கொடுக்கறல்ல. அவரும் அடக்கமா தான் செலவழிக்கணும் துனியால. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் அப்துர் ரஹ்மானை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆட்டறுத்தாவது நீங்க ஒரு சாப்பாடு போடலவா? அல்லாஹ் நல்லடியார்களே, அகல்லஹா தகல்லுஃபன், சிம்பிள் சாதாரண வாழ்க்கை, ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கை, தேவைக்கேற்ற செலவு, தேவையில்லாத செலவுகள். இந்த டிசம்பர்ல இவ்வளோ அனர்த்தம் நடந்து
எங்கட முஸ்லிம்களோட ஊடு தாண்டு உடைஞ்சி மௌத்தாவி இன்னும் எத்தனையோ பேர் மீண்டு கொள்ளலாம் இருக்கிறாங்க. எல்லாரும் உதவி செஞ்சதான். ஒவ்வொருத்தருடைய நஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு பாய தலைவாணிய பெட் அரிசிய ஒரு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சல்லிய கொடுக்கலும். ஒவ்வொருத்தருடைய நஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க எழும்பிக் கொள்ளலாம் இருக்கிற காலம். அப்படி இருந்தும் இந்த 25ஆம் தேதிக்கு பிறகு எங்கட முஸ்லிம்கள் அடங்கின மாதிரி விளங்கல. எல்லாம் சுத்துது அங்கேயும் இங்கே. அதை பார்க்க இதை பார்க்க இந்த அந்நியர்களுடைய பெருநாள் அவர்கள் பட்டாசு கொளுத்துறதை பார்க்கறதுக்கும் அவங்களுடைய அந்த இதுகளை பார்க்கறதுக்கும் அவங்களுடைய அலங்காரங்கள் அவங்களுடைய அதாவது மத அனுஷ்டானங்களை பார்க்கறதுக்கும் எங்கட மக்கள் திரண்டு போறாங்க. ஆம்பளை பொம்பளை புள்ள குட்டி எல்லாம். நேத்ரா நான் ஒரு ஜனாசாக்கு போய் வாரன். அந்த கோல் பேசால கடக்கிற நேரம் முஸ்லிம் குடும்பங்கள் பாயெல்லாம் தூக்கிக்கொண்டு சட்டி முட்டியெல்லாம் தூக்கிக்கொண்டு எல்லாம் வந்து ஏத்திகாபிக்கிறதுக்கு ராவையில் கோல் பேஸ்ல புள்ள குட்டி எல்லாம் சேர்ந்து வயசாளி உம்மம்மா வாப்பம்மா எல்லாம் இழுத்து கொண்டு வந்தீங்கலாம். இவ்வளவு பெரிய ஒரு கவலையான கட்டம். இதெல்லாம் பார்க்கிறது அவருடைய மார்க்க அனுஷ்டானங்கள் இதெல்லாம் பார்க்கிறது எங்களுடைய ஈமான்ல எவ்வளவு பெரிய ஒரு குறைபாடு. இதெல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களே, இதெல்லாம் இன்றைக்கு கணக்கு இல்லை. எங்கள்கிட்ட சல்லிக்கு நாங்க வேண்டிய ஒன்று செய்வோம். நாங்க பள்ளியும் கட்டி கொடுத்தீங்க மதரசாக்கும் செலவழிக்கிற அங்கேயும் கொடுக்கிற இங்கேயும் கொடுக்கிற நாங்க இங்க போய் செலவழிச்சா அது கூடாதா? அப்படியே இல்லை. எங்களுடைய காசு பணங்கள் செலவழிச்சதை பத்தி அல்லாஹ் கியாமத்துல கேட்பான். எங்களுடைய நேரங்கள் காலங்கள் காசு பணங்கள் தேவையில்லாத இடங்கள்ல செலவழிக்கப்படும். இது எங்களோட பரம்பரைக்கு பின்னால பெரிய முசீபத்தில் உண்டாக்கும். அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த டிசம்பர் 25ஆம் தேதி எங்களுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தன்னு சொல்றாங்க. எங்களுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பிறந்தன்னு சொல்றாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த அந்த நாளை முழு உலகம் கொண்டாடுது. எப்படி கொண்டாடுண்டா, பாவங்களின் மூலமாக பரிசுத்தமான நபி உலுல் அஸ்ம் மிக அல்லாஹ்வுக்கு நெருக்கமான 5 ரசூல்மார்கள் ஒருத்தர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இந்த 5 பேரும் அல்லாஹ்வுக்கு ஆக நெருக்கமான ரசூல்மார்கள். இப்படிப்பட்ட நெருக்கமான பரிசுத்தமான ரசூல் நபி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாளை பாவங்களின் மூலமாக, மதுபானத்தின் மூலமாக, விபச்சாரத்தின் மூலமாக, களியாட்டங்களின் மூலமாக, ஆடல் பாடல், அதே மாதிரி பன்றி அது இது மாதிரி மோசமான விடயங்களால் இன்றைக்கு முழு உலகத்திலும் இந்த 25ஆம் தேதி டிசம்பர் இதுதான் ஆக கெட்ட நாள். எல்லா பாவங்களும் அசிங்கங்களும் அநியாயங்களும் நடக்கிற ஒரு நாள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த தினத்தை கொண்டாடுற நாள். அல்லாஹ் பாதுகாக்க. எவ்வளவு கண்ணியப்படுத்த வேண்டிய நாள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினத்தை ரபியுல் அவ்வல்ல நாங்க எவ்வளவு சந்தோஷப்படுத்துறோம், எவ்வளவு அதை சிறப்பாக்குறோம், எவ்வளவு தான தர்மம் செய்றோம், எப்படி நபியை புகழ்றோம். ஆனா இந்த 25ஆம் தேதி இவ்வளவு பரிசுத்தமான நபி பிறந்த நாளை கேவலப்படுத்துறாங்க. எங்கட முஸ்லிம் அதையும் பார்க்க போறான். அவன் கேவலப்படுத்துறான், எங்கடவன் பார்க்க போறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தாய் தகப்பன் இல்லாம பிறந்த, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தகப்பன் இல்லாம பிறந்தாங்க. ஜெருசலத்துல பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல ஹன்னா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இருந்தான். அவருக்கு ஒத்துல இப்ப புள்ள. இவர் நேர்ச்சை வச்சான், இன்னி நஸர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி. யா அல்லாஹ், என்ற வயித்துல இருக்கிற புள்ளைய ஓண்ட பைத்துல் முகத்தஸுக்கு நான் நேர்ந்து விட்டுட்டேன், நீ கபூல் செஞ்சு கொள்ளணும். அப்படி புள்ள பிறந்தா பொம்பளை புள்ள, இவன் நினைச்சா ஆம்பளை புள்ள. அப்ப அந்த பள்ளிவாசலுக்கு கொடுக்கலும், அங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, சஹாபாக்களோட அந்த புள்ள வளரும். அப்படி பார்த்தா பொம்பளை புள்ள. அப்ப அல்லாஹ் தான் சொன்னான், நீங்க உங்க நேர்ச்சியை நிறைவேற்றுங்கோ, அந்த பொம்பளை பிள்ளையை கொண்டு போய் கொடுங்க. நீங்க இவங்க தண்ட நேர்ச்சியை நிறைவேற்ற அந்த புள்ளைய கொண்டு போய் பைத்துல் முகத்தஸ் கொண்டு போன பொழுது இந்த புள்ளைய யார் பொறுப்பெடுக்கிற? பொம்பளை புள்ள. முறையா வளர்க்கணும், முறையா வளர்க்கணும். அல்லாஹ் சொன்னான், நீங்க உங்களுக்குள்ள சீட்டு போடும். சீட்டுன்னா என்ன? எங்களுக்குள்ள நாங்க துண்டு போட்டு பார்ப்போம் எழுதி அப்படி இப்படி.
அல்லாஹ் அவர்களுக்கு முறை சொல்லி கொடுத்தான், உங்கள்ட்ட இருக்கிற பேனைகளுக்கு தானே இதை கொண்டு போய் ஆத்துல போடுங்க, நீங்க எல்லாம் தண்ணி போறதோட சேர்ந்து போ. எந்த பேனை தண்ணியோட போவாம எதிர்நீச்சல் போடுதோ, கல்லு மாதிரி ஈக்குதோ, அந்த பேனை யாருக்குரியதோ அவர் தான் இந்த பிள்ளையை பொறுப்பெடுப்பார். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இது யுல்கூனா அக்லாமஹும் ஐயுஹும் யக்ஃபுலு மரியம். இப்ப எல்லாம் கொண்டு போய் பேனை ஆத்துல போட்டாங்க. அல்லாஹ் சொல்லி கொடுத்த முறை, எல்லா பேனாவும் போகுது, ஒரு பேனா நிக்குது போவாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து பேனா, அந்த காலத்துல இருந்த நபி ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து பேனா. வகஃபலஹா ஜக்கரியா, அந்த பொம்பளை புள்ளைய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பெடுத்தாங்க. அந்த தாய் புள்ள பிறந்த உடனே அல்லாஹ்ட்ட சொல்றா, யா அல்லாஹ் புள்ள பிறந்தது பொம்பளை புள்ள, நான் நினைச்ச ஆம்பளை புள்ள வரும்ண்டு. இன்னி சம்மைத்துஹா மரியம், இந்த பிள்ளைக்கு நான் மரியம் என்று பேர் வச்சிக்கிறேன். வ இன்னி உஈதுஹா பிக வ ஸுர்ரியத்தஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இந்த பிள்ளையும் இந்த பிள்ளையோட பரம்பரையும் ஷைத்தான் விட்டு பாதுகாப்பு தேடுறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படிப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். அதே போன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் மகனும் தாயும் பாதுகாக்கப்பட்டவங்க. அல்லாஹ் நல்லடியார்களே, இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் புள்ளைய பைத்துல் மக்திஸுடைய ஒரு கிழக்கு பக்கமான ஒரு இடத்துல வளர்க்கறாங்க. ஒரு நீண்ட சம்பவம் நான் சுருக்கமா சொல்றேன். வளர்த்து அந்த புள்ளைய ஒரு அறை உள்ளுக்கு தனியே யாரும் போகாம தான் மட்டும் அந்த புள்ளைய வளர்க்கறாங்க. அப்படி அந்த புள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க மட்டும் போவாங்க, கொடுத்துட்டு மூடிடுவாங்க. இப்படி இருக்கிற நேரம் அந்த புள்ளைக்கு அல்லாஹ் தஆலா அந்த குமராகின உடனே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் ரூஹ் ஊதினான். ரூஹ் மௌத்துல ரூஹ், அந்த ரூஹ் ஊதப்பட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வயிற்றில புள்ள உருவாகுது. இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு எப்படி புள்ள வார? வலம் யம்சஸ்னி பஷர், ஒரு ஆம்பளையும் என்னோட சேரல்ல, எனக்கு எப்படி புள்ள வரும்? அல்லாஹ் தஆலா அங்க புள்ளை உருவாக்கினான். நீண்ட சம்பவத்தை நான் சுருக்கமா சொல்றேன், விவரமா சொன்னா தான் அழகா விளங்குவது. அப்ப அந்த புள்ள உருவாகி புள்ளைய பெத்தெடுக்கிற நேரம் பயப்படுறாங்க. யகூதிகள் வாழ்ற காலம், அல்லாஹ்க்கே இட்டு கட்டினான்கள் யகூதிகள், அல்லாஹ்க்கே இட்டு கட்டினான். இந்த காலத்துல புள்ள பிறக்குது. இந்த புள்ளைய தூக்கி கொண்டு அல்லாஹ் சொன்னான், நீங்க யகூதிகள்கிட்ட போங்க, ஏற்கனவே அவனில் இப்படிப்பட்டவனல். இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த புள்ளையை தூக்கிட்டு போறான். யகூதிகள் கேட்டாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் உம்மா வாப்பா எல்லாம் நல்ல மனுஷர், கேட்டாங்க, யா உக்த ஹாரூன் மா கான அபூகி இம்ரா ஸௌஇம் வ மா கானத் உம்முகி பகியா. மரியமே, உங்க உம்மா அப்பா நல்ல மனுஷரே, மோசமான காரியங்கள் ஈடுபடலையம்மா, நீ என்ன ஒரு புள்ளையை தூக்கிட்டு வந்திருக்கிறாய்? உண்மையிலே கல்யாணம் முடிக்காம ஒரு புள்ளையை தூக்கிட்டு வந்தா அது எங்களுக்கு இருந்தாலும் ஒரு சந்தேகம் வரும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் நான் புள்ளையை தூக்கிட்டு போறது சரி, இவனில் இப்படி கேட்பானோ என்ன செய்யற? அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி சொன்னா, நீங்க போங்க, உங்களை பரிசுத்தப்படுத்துறதுக்கு நாங்க ஆள் அனுப்புவோம். இப்ப இவனை இப்படி கேட்ட உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பல. அனுப்பிந்தா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நபியும் லேசி இல்லைன்னு சொல்லிப்பான். மலக்கு அனுப்பிந்தா மலக்குமாருக்கு என்னவா சொல்லிப்பான். அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னான், நீங்க உங்களோட புள்ளைய காட்டுங்க, மடியில் இருக்கிற புள்ளைய காட்டுங்க. ஃபஅஷாரத் இலைஹி, அவன் கேட்ட கேள்விக்கு புள்ளட்ட பதில் கேட்க சொன்னாங்க. கோபம் வந்துட்டு யகூதிகளுக்கு. கேட்டாங்க, மரியம் எப்படிம்மா மடியில் இருக்கிற புள்ளையோட நாங்க பேசுற? மடியில் இருக்கிற புள்ளையோட நாங்க எப்படி பேசுற? உனக்கு தான் பேசலாம். அல்லாஹ் புள்ளைய பேச வச்சான். இப்ப இந்த புள்ள பேசுது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு முழு உலகம் அவங்கள கடவுளா எடுத்து வணங்குறாங்க. ஆனா கடவுளாக வணங்கப்படக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த உடனே பேசின என்ன தெரியுமா பேசினாங்க? நான் கடவுள் என்று சொல்லல, கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. முதலாவது சொன்ன வார்த்தை நான் அல்லாஹ்வுடைய அடிமை. பின்னால நிறைய விஷயங்கள் சொல்லி வபர்ரம் பிவாலிததி, என்ற உம்மாவோட நல்லா நடக்க சொன்னான். எங்களுக்கு எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன தெரியுமா? குர்ஆன்ல தாய் தகப்பனோட நல்லா நடந்து கொள்ளணும், தாய் தகப்பனுக்கு மாறு செய்யவான எங்களுக்கு எல்லாரும் கட்டளை. ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து கட்டளை உம்மாவோட நல்லா நடக்கணும். உங்களுக்கு வாப்பா இல்ல, ஒரிஜினல்லே வாப்பா இல்ல, உங்களை நாங்க வாப்பா இல்லாம தான் படைச்சிக்கிறோம். அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட பரிசுத்தமான நபி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த தினத்தை
அசிங்கங்கள், பாவங்கள், அட்டூழியங்கள், அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட இந்த மதுவானம், பன்றி இறைச்சி, இதை வச்சு அவன் சந்தோஷப்படுத்துறான், ஆடுறான், கூத்து போடுறான்டா எங்க நபியை கண்ணியப்படுத்துறானா கேவலப்படுத்துறானா? நாங்க எல்லாம் இதுக்கு பேய்த்து கொண்டு அதை பார்க்க இது பார்க்க எல்லாம் சுத்தி கொண்டு செலவழிச்சு கொண்டு சிலர் அவனோட இது மாதிரி விஷயங்களுக்கு செலவழிக்கிற நல்ல பேர் எடுக்கிறது. ஓ அப்படி இப்படி அல்லாஹ் நல்லடியார்களே, இது போன்ற தேவையில்லாத விடயங்கள்ல பரிசுத்தமான மார்க்கத்துல நாங்க இருக்கிற நாங்க தவிர்த்து கொள்ளணும். ஆடம்பரமான வாழ்க்கை, தேவையில்லாத விடயங்களுக்கு செலவழிக்கிறது, தேவையில்லாத இடங்களுக்கு போறது, அநியாயங்களை பார்க்க போறது, அல்லாஹ்வுக்கு மாத்தமான ஷரியத்துக்கு மாத்தமான இடங்கள்ல நாங்க புலங்குறது, இதெல்லாத்தையும் இல்லாமக்கித்தான் நாங்க பரிசுத்தமா வாழணுமே தவிர நாங்க அஜி போனோம், உம்ரா போனோம், நோம்புல கடைசி 10ல மக்கால மதீனால இல்ல. இது போன்ற மோசமான செயல்கள் நம்மை விட்டு விடுபட்டு நாங்கள் சஹாபாக்களை போன்ற உலகத்துல நல்ல உள்ளமுள்ளவர்களாக, நல்ல திறமை ஆழமான அறிவுள்ளவர்களாக, ஆடம்பரமான வாழ்வற்ற சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து இஸ்லாத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய நல்ல மக்களாக நாங்கள் வாழணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களை உன்னுடைய பொருத்தமுள்ள மக்களானி வாழ வைப்பாயா, உண்மையான மக்களானி எங்களை உலகத்திலே வாழ வைப்பாயா, சாலியங்கள் எங்களை சேர்த்துருவாயா, தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயா, உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னிப்பாயா, மாணவர்களை நீ பொருந்திக் கொள்வாயா. யா அல்லாஹ் உலகத்தை விட்டு பிரியும் பொழுது உன்னுடைய பொருத்தத்தோடு பிரியக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடுவாயா. பரிசுத்தமான இந்த இஸ்லாத்தை மௌத் வரைக்கும் பின்பற்றி ஒரு முஸ்லிமாவே மௌத்தாக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயா. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.